விருப்பமா? என்ன சாப்பாடு விருப்பம்? எனக்கா? ஓ, எனக்கு நூடுல்ஸும் மரக்கறி. நூடுல்ஸும் மரக்கறி. மரக்கறியும் தான் விருப்பமா? இறைச்சி விருப்பம் இல்லையா? என்ன வாழ்வார உதவியல் மாசம் மாசம் வருமானம் வந்து இந்த பிள்ளைகள் சாப்பிட்டு படிக்கிற மாதிரி ஒரு உதவி செஞ்சா காணும். நிறைய பேருக்கு பெண்களுக்கு கேன்சர்னுக்குள்ள மார்பக புற்றுநோய் அதிகமாக வருது. அப்படி இருக்கிறவங்க வச்சுட்டு இருக்காம போய் ஆரம்பத்திலேயே செஞ்சா நல்ல விஷயம். சரி, இருந்தாலும் ஆண்டவன் புண்ணியத்துல உங்களுக்கு ஆரம்பத்திலேயே நீங்க செஞ்சிட்டீங்க. ஊசி போடுறதால கையெல்லாம் கருக்குது. ஊசி போட்டு தான் கையெல்லாம் கருத்து தான் இதெல்லாம் கருத்து முடியெல்லாம் கொட்டு போட்டு டோப்பை தான் போட்டு முடியெல்லாம் கொட்டு போட்டுத்தானே. பிறந்த தின நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். என்ன மாள்றீங்க? சொல்லுங்க. இந்த உதவி செஞ்சதுக்கு மிக்க நன்றி. இந்த பிள்ளைகளுக்கு எனக்கு உதவி செஞ்சதுக்கு கோடி கோடி புண்ணியம். எல்லாரும் போடும் டூராட்டுக்கார் நல்லா வாழணும். சரி தங்கச்சி, இப்ப ஸ்கூலுக்கு போக உங்களுக்கு ஆசை இருக்கா இல்லையா? இருக்குது எனக்கா. இப்போ அம்மா நிலவரை பார்த்தா ஸ்கூல் போகிற மாதிரி இல்லை. அவங்க கஷ்டத்தையும் பார்த்தா ஸ்கூல் போகிற மாதிரி இல்லை. ஸ்கூல் போனாலும் படிக்க வராதுக்கா. அம்மாட யோசனை தான் வரும். தீட்டர்ண்டா கட்டர், பென்சில் தீட்டுறதுன்னு. மழை பெஞ்சா நாங்கள் ஜன்னலும் இல்ல, ஜன்னலும் இல்லை, கதவு இல்லை. மேலால அப்படியே ஓட்டு உடைஞ்சி அப்படியே தண்ணி வந்துடும் உள்ளுக்குள்ள மழை பெஞ்சா. காத்துக்கு பறந்ததாமா? ஓ, காத்துக்கு பறந்தது. அப்ப 18 வயசு பொடியன் தானே விடத்த நின்றவர். ஆனா சின்ன பொடியன் மாதிரி இருக்கா. அதுதான் அவருக்கு ரத்தம் இல்லாம வளர்ச்சி இல்ல, உடல் வளர்ச்சி இல்ல. சரியா கட்டாங்கத்து விழுந்தது. மற்றது ஊரு கட்டுநேல இருந்து ஜன்னல் கதவு இல்லை, ஜன்னல் கதவு இல்லை. நான் போடல. போடுறதுக்கு அவங்க தந்த காசு காணாது, அதனால போடல. ஜன்னல் கதவு ஒன்றும் போடல. கதவு சும்மா நோம்பலை போட்ட மேல கூட்டு மீன் ஒன்று மீன் சும்மா திறந்து விட்டு தான் போறது. இப்ப எங்க போக வலிக்கிட்ட நீங்க? இங்க குளத்துக்கு குளத்துக்குள்ள தூண்டில் போட போறீங்க. மீன் படுமா? போய் பார்ப்போம். போய் பாப்போமே. மீன் பிடிச்சு கொண்டு கொடுத்துருக்கீங்களா வீட்டை? சப்பானி கொட்டி இருக்கா கால் நோவு கிடைக்கும். இப்படி இருந்தே விளையிட்டு. இப்ப குடும்ப நிலவரம் என்ன மாதிரி இருக்கு? கஷ்டம் தான் எனக்கு. ஒரு மாதம் போக தேவையில்லைன்னு சொல்லி நின்றீங்கன்னா அதே பழக்கமாயிரும் உங்களுக்கு. சரி, நல்லா தனி இறுகி வீட்டில் இருக்கிறதுன்றது நின்றுவீங்க. அப்படி இருக்காம போகணும். கவலைப்பட்டிருந்தா திடீர்னு எங்களுக்கு மட்டும்தான் இப்படி வரணும். அம்மாவுக்கு இப்படி வந்ததுக்கு பிறகு உங்களோட குடும்ப நிலவரம் எப்படி இருக்குது? கஷ்டமா போயிட்டுக்கா. அம்மா வேலைக்கு போனாலும் ஒரு அளவுக்கு இருந்தது. இப்ப அவையும் வேலைக்கு போறல. இப்ப அண்ணாக்கும் வேலை இல்லை. பிரச்சனை சரியான கஷ்டமா குடும்பம் போகுது. என்ன சிரிப்போட இருக்கீங்க ரெண்டு பேரும்? தலைமுடி வெட்டலையா ரெண்டு பேரும்? நீங்க கிட்ட வாங்க. எவ்வளவு நாள் தலைமுடி வெட்டி? எவ்வளவு நாள்? 4 நாள் இருக்குமா தலைமுடி வெட்டி? அப்ப என்ன வளர்ந்தது 4 நாளைக்குள்ள? அப்ப கடும் முடியும்லன்னு டக்குண்டு வளர்றதோ? ஏன் தலைமுடி வெட்டல? அம்மாட காசுல தலைமுடி வெட்ட. தலைமுடி வெட்ட காசு இல்லையா? இரவு 10 மணி 9 மணி இது ராய்க்கு 6 மணில இருந்து அங்க போன 5 மணிக்கு போன 6 மணில இருந்து 10 மணி மட்டும். அப்ப நான் அங்க போக நின்றுட்டேன். நின்றுட்டீங்களா? ஸ்கூல்ல. இப்போ ஸ்கூல்ல பக்கத்துல நீ போயிருக்கலாமே. இருட்டுல வர்றதுக்கு லைட் தந்த இருட்டுல போயிட்டு வருவீங்களா? பீச்சுக்கு போக ஆசையா? தம்பிக்கும் பீச்சுக்கு போக ஆசையா? பீச்சுக்கு போய் என்ன செய்வீங்க? பீச்சுக்கு போய் என்ன செய்யறதுக்கு ஆசை? பட்டம் வாங்கி விடணும் பீச்சுக்கு போய். அது ஒரு ஆசை தம்பிக்கு. அனைத்து உறவுகளுக்கும் வணக்கம். இலங்கையிலிருந்து ஜேபி பிளாக். நான் உங்கள் பிரியா. இன்றைக்கு வந்து நாங்கள் திருகோணமலை மாவட்டம் தம்பலகாமத்தில் இருக்கிற பாரதிபுரம் அப்படின்ற கிராமத்துக்கு தான் வந்திருக்கோம். பாரதிபுரம் என்ற கிராமத்தில் கஷ்டப்பட்ட மக்களை அடையாளப்படுத்தி எடுத்ததில் ஒரு குடும்பம் வந்து கணவர் இல்லாத நிலையில் அந்த அக்கா தான் பிள்ளைகளை பார்த்து கொண்டு இருக்காங்க. அதோட வந்து அவங்களுக்கு புற்றுநோய்க்கான அறிகுறி என்று ஹாஸ்பிட்டலில் சொல்லியிருக்காங்களாம். ஒரு பக்க மார்பகம் அப்படின்னு நினைக்கிறேன் கேன்சர் கட்டி இருந்து அவங்களுக்கு ஆப்ரேஷன் செஞ்சு எடுத்துட்டாங்க. இப்போ வந்து அந்த ஊசுகள் போடுறதுக்கு மட்டக்களப்பு
ஹாஸ்பிட்டலுக்கு தான் அவங்க போய் வரதாம். அதால் வந்து போக்குவரத்து செலவுகள், பிள்ளைகள சாப்பாட்டு செலவு, படிப்பு செலவுண்டு அப்படியா நிறைய பிரச்சனைகளை எதிர்நோக்கி கொண்டு இருக்காங்கன்னு சொல்லி அவங்களோட பேசினதில் எங்களுக்கு தெரிய வந்துச்சு. அப்போ நோய்வாய்ப்பட்ட நிலையிலும் தன் பிள்ளைகளை படிப்பிக்கணும், அவங்களுக்குரிய சாப்பாடு கொடுக்கணும்னு சொல்லி சரியாக போராடி கொண்டு இருக்காங்க. அந்த அக்காட வீட்டுக்கு தான் நாங்கள் இப்போ வந்திருக்கோம். அவங்களோட நிலைமை தொடர்பாக அவங்களோட பேசி தெரிஞ்சு கொள்ளலாம். அதுக்கு முன்னாடி எங்களோட சேனலை வந்து ஃபஸ்ட் டைம் பார்க்கிங்கன்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்களோட ஆதரவை எங்களுக்கும் தொடர்ச்சியாக தாங்க. இப்போ வாங்க அந்த குடும்பத்தின் நிலை எப்படி இருக்குன்னு சொல்லி நேரடியாக போய் பேசி தெரிஞ்சு கொள்ளலாம். வணக்கம் அக்கா. வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. நல்லா இருக்கீங்களா? இவங்க உங்களோட பிள்ளைகள் தானே? இந்த பிள்ளை. தம்பிக்கு எத்தனை வயசு? 9. 9 வயசு. உங்களுக்கு? 12. 12 வயசு. ஸ்கூலுக்கு போறீங்களா? எந்த ஸ்கூலுக்கு போறீங்க? பேர் என்ன ஸ்கூல்? பராசக்தி. பராசக்தி. சரி, ஓகேக்கா. வீட்டுல எத்தனை பேர் இருக்கீங்க? 5 பேர் இருக்கிறோம். 5 பேர் இருக்கீங்க. 4 பிள்ளைகளும் நீங்களும் இருக்கீங்க. சரி அக்கா. அப்ப இந்த வீடு வந்து நீங்க கட்டினதா அல்லது? இல்ல, அரசாங்கம் கட்டினது. அரசாங்கம் கட்டி தந்தது. நிறுவனம் கட்டி. தண்ணீர் வசதி எல்லாம் இருக்கா? டாய்லெட் வசதி எல்லாம் அதெல்லாம் இருக்குன்னு. சரி, உங்களோட வீட்டையும் உள்ளுக்குள்ள இருக்கா பார்த்து கொள்ளுவோம்மா. இதான் கிச்சன் என்னம்மா? இது ஒரு ரூம். ஜன்னல் இல்லையா? ஜன்னல் கதை ஒன்றுமே இல்லை. வீட்டுகளுக்கு கதவே இல்லை. சமையல் இன்னும் சமைச்சு முடியலையா? அவதான் சமைச்சிருக்கேன். நான் இங்கே போயிட்டு இதுக்கு லொக்கும் இல்லை என்னம்மா? லொக்கும் இல்லை, கதவு இல்லை, ஜன்னல் இல்லை, லொக்கு இல்லை. இந்த வீடு அங்கால உடஞ்சி போய் கிடக்கு. தண்ணி எல்லாம் வந்துடும் உள்ளுக்குள்ள இருந்து அந்த ஓட்டுண்டால. பாப்போம் அங்கால மழை பெஞ்சு அந்த அங்கால ஜன்னலும் இல்லை, ஜன்னலும் இல்லை, கதவு இல்லை. மேலால அப்படியே ஓட்டு உடைஞ்சி அப்படியே தண்ணி வந்துடும் உள்ளுக்குள்ள மழை பெஞ்சா. காத்துக்கு பறந்ததாம்மா? காத்துக்கு பறந்தது. இங்க இல்ல, பின்பக்கம் ஜன்னலும் இல்லை. இல்ல, ஒரு ஜன்னலும் இல்லை. வணக்கம் அம்மா. இன்றைக்கு வந்து வீட்டுல சமையல் செஞ்சாச்சா? என்ன சமையல்? மகள் தான் சமைச்சா. என்ன கறி? மீன் கறி ஆக்கிருக்கா. மீன் வந்து நீங்க வாங்கினதா? கடையில வாங்குறது. பொட்டிக்காண்ட வாங்குறது. டெய்லி வாங்குற நீங்களா? டெய்லி பண்றது காசு. கிழமையில ஒரு கறி வந்து சாப்பிடுறோம். கிழமையில ஒரு அப்படி வாங்கி பிள்ளைகளுக்கும் கொடுக்கத்தானே கொடுக்க. சரி அம்மா, உங்களுக்கு வந்து இப்படி வருத்தம்னு சொல்லி நாங்கள் கேள்விப்பட்டோம். நாங்கள் அதான் நாங்கள் வந்த அந்த இடத்துல இப்போ பிள்ளைகளையும் வச்சுட்டு குறிப்பாக சொல்ல போனால் நல்ல வசதியாக இருக்கிறவங்களுக்கே இப்படியான நோய்கள் வந்தால் சரியான கஷ்டம். அதோட பிள்ளைகளை வச்சுட்டு உங்களோட உழைப்பில் தான் நீங்கள் வாழ்கிறீங்கன்னு சொன்னால் எந்த அளவுக்கு கஷ்டமாக இருக்கும்னு சொல்லி நாங்களும் யோசிச்சு பார்த்தோம். நாங்கள் அதான் வந்தோம். நாங்கள் எப்போ இருந்து உங்களுக்கு இந்த பிரச்சனை? எனக்கு இப்போ ஒரு 1.5 வருஷமா பிரச்சனை இருக்கு. இந்த பிரச்சனை இருக்கு. எப்படி நீங்க அடையாளம் கண்டீங்க? அடையாளம் கண்டது நெஞ்சில கட்டி மயம் வந்தது. அப்போ நான் ஹாஸ்பிட்டலுக்கு போய் பார்த்தேன். அவங்க துண்டு வட்டி அனுப்பி சொன்னாங்க. மட்டக்களப்பு ஹாஸ்பிட்டலுக்கு போச்சு. அங்கே போனோடனே அவங்க எல்லாம் பார்த்துக்கிட்டு சொன்னாங்க ஊசி போடணும், கேன்சர் அறிகுறின்னு சொன்னாங்க. ஊசி போடணும்னு சொன்னாங்க. ஊசியை நான் போட்டுக்கிட்டு அப்போ நான் காசு கேட்டேன் அவங்ககிட்ட. அப்போ நான் என்கிட்ட வசதி இல்லை, பிள்ளைகளுக்கு வசதி இல்லைன்னு. அப்போ அவங்க சும்மா ரூபா போட்டுவிட்டாங்க. போட்டு ஆப்ரேஷன் பண்ணி இப்போ கிளியர் ஆகிட்டாங்க. இப்போ மட்டக்களப்பு கிளினிக்கு போகணும். கிளினிக் போகிறோம். உங்களுக்கு மார்பகத்தில் கட்டி இருந்ததால மார்பகம் எடுத்துட்டாங்க. என்னோட சொன்னால் அப்படியே பரவும்ன்றதுக்காக. இப்போ இந்த ஆப்ரேஷன் உங்களுக்கு எப்போ நடந்தது? ஆப்ரேஷன் நடந்து இப்போ ஒரு 6 மாதம் ஆயிட்டு. அதுக்கப்புறம் எந்த வலி அப்படியான வலி ஒன்றும் இல்லை. உங்களுக்கு ஆரம்பத்தில் அப்படி இருந்ததா வலி? ஆரம்பத்தில் வலி ஒன்றும் இல்லை. அதுதான் டாக்டர் நோய் இல்லாத கட்டி வந்தா கொண்டு காட்ட சொல்லி. நோக்கு ஒன்றுமே இல்லை, குத்துவது ஒன்றுமே இல்லை. எனக்கு 1 வருஷமா இருந்தது. அந்த நோவில் அப்படியே நான் கொண்டே காட்டல. 1 வருஷத்துக்கு பிறகு ஹாஸ்பிட்டலில் கொண்டே காட்டுங்க. காட்டின அப்புறம் இப்படி ஒரு பிரச்சனைன்னு சொன்னாங்க. நிறைய பேருக்கு பெண்களுக்கு கேன்சர் என்னக்குள்ள மார்பக புற்றுநோய் அதிகமாக வருது. அப்படி இருக்கிறவங்க வச்சுட்டு இருக்காம போய் ஆரம்பத்திலேயே செஞ்சா நல்ல விஷயம். சரி, இருந்தாலும் ஆண்டவன் புண்ணியத்துல உங்களுக்கு ஆரம்பத்திலேயே நீங்க செஞ்சிட்டீங்க.
இப்போ அதுக்கு பிறகு உங்களுக்கு ஒன்றும் சொல்லலையா? ஒன்றும் சொல்லலை. குளிசை வந்திருக்காங்க. குளிசை மாதம் கிளினிக் போனால் குளிசை வருவாங்க. குளிசையை ஊற்றிட்டு இப்போ ஒரு வருஷத்துக்கு அங்கே வர சொன்னவங்க. அந்த ஒரு வருஷத்துக்கு பிறகு இங்கே மாற்றி தரேன்னு இருக்காங்க. இப்போ கையெல்லாம் என்ன நடந்தது? கையெல்லாம் அந்த ஊசி போட்டு தான். ஊசி போடுறதால கையெல்லாம் கருக்குது. ஊசி போட்டு தான் கையெல்லாம் கருத்து தான். இதெல்லாம் கருத்து முடியெல்லாம் கொட்டு போட்டு டோப்பா தான் போட்டுருக்கேன். முடியெல்லாம் கொட்டு போட்டுத்தானே? இந்த ஐயோ, டோப்பா தான் போட்டிருக்கேன். அது அவங்களே தந்தவங்க டோப்பா. ஹாஸ்பிட்டலால் தந்தவங்க. இப்போ முதல் உங்களுக்கு நல்ல முடியும். எனக்கு நல்ல நீட்டு முடிவு சொல்லுவாங்க. நீட்டு 20 கிலோ முடிச்சு நல்லா சரி ஆடப்ப அப்படி முடிச்சு கொண்டாடல. அப்படி முடி இருந்தது. ஊசி போடத்தான் போடத்தான் கொட்டுனது. இப்போ ஊசி நிப்பாட்டிட்டாங்க. இப்போ குடிசை மணம் தராங்க. நீங்க இந்த மாசம் முடியத்தான் அந்த ஊசி பவரில் அடுப்பட்டது பிறகு திருப்பி அந்த முடி முளைக்கும். அப்போ நிறைய பேர் அப்படி இருக்காங்க. மட்டக்களப்புல வராங்க நிறைய பேர். அந்த கிளினிக் வராங்க. அப்படி முடி கொட்டி இப்படி முடி வளர்ந்து நிறைய பேர் வராங்க. அது சரியா வரும் அம்மா, நீங்க யோசிக்காதீங்க, சரியாகும். சரியம்மா. அப்ப கிளினிக் எப்போ போற நீங்க? நான் கிளினிக் இப்போ போயிட்டு வந்து இப்போ 25 நாள். 25 நாள். மாதம் ஒரு மாதம் ஒரு தரம். நீ எப்போ அடுத்தது போகணும்? இந்த 20 நாள் வார மாதம் போகணும். வார மாதம் போகணும். போய் வாரத்துக்கு இவ்வளவு செலவாகும்? வாரத்துக்கு ஒரு 3000 ரூபா வேணும். 3000 ரூபா வேணும். 3000 வேணும். சாப்பாடு செலவுகள் அது இல்லாம போகலாம். 3000 ரூபாய் சாப்பாடுலாம் இருந்தா அப்படி ஒரு 5000 ரூபா வேணும். 5000 ரூபா வேணும் போய் வர. அங்க இங்க இருந்து போய் மட்டக்க டவுன்ல இறங்கி மட்டக்க டவுன்ல இருந்தா ஹாஸ்பிட்டல் ஆட்டோ பிடிச்சாம போகணும். இனி அங்க இருந்து பஸ் ஸ்டாண்டுக்கு ஆட்டோ பிடிச்சிதான் போகணும். இனி பழக்கம் இல்லை. இந்த ஊர் தெரியாத ஊர் தானே. இப்ப எங்கட ஊரை போலன்னா நாங்க நடந்தே வந்துடுவேன். இப்ப தெரியாத ஊருக்கு போய் ஆக்கள் விசாரிச்சுட்டு டக்குனு ஆட்டோ பிடிச்சி ஆட்டோல போயிடுறாங்க. இப்போ அதுக்கெல்லாம் வந்து செலவுகளுக்கு என்ன செய்யறீங்க? அதுக்கெல்லாம் எனக்கு இந்த ஊர் ஜனங்களும் கொஞ்சம் உதவியல் செஞ்சது. இந்த நெஞ்சில கட்டி இருக்க போல சாப்பாட்டு பிள்ளைகள பிரச்சனைன்னு சொல்லி கொஞ்சம் ஊராக்கள் உதவி செஞ்சாங்க. ஊராக்கள் தான் வந்து உங்களுக்கு இப்படி நோய் இருக்கிறதால பிள்ளைகளுக்கு சாப்பாட்டுக்கும் போக்குவரத்து செலவுகளுக்கு உதவி செய்யறாங்க. அவங்க தொடர்ச்சியா உதவி செய்வாங்கல்ல? தொடர்ச்சியா செய்ய அவங்க நம்ம போய் கேட்கல. தொடர்ச்சியா கேட்கல. அது இப்ப நீங்களும் வந்து கேட்கல, அவங்களா வந்து செய்யறாங்க. கேட்கல, அவங்களா வந்து செய்யறவங்க. நீ நம்ம தொடர்ச்சியா போய் அவங்கள்ட்ட உதவி செய்யுங்க, பிள்ளைகளை வளர்க்கணும், எனக்கு ஏழாண்டு கேட்கல. நம்மளே முயற்சி. நான் இதுக்கு முதல்ல நான் யார்ட்டையும் ஒரு உதவிக்கு போனது இல்லை. எங்களை 2 வருஷம் விட்டுட்டு போனோன்னு இதுக்கு ஒரு உதவிக்கு நான் யார்ட்டையும் போனது இல்லை. யார்ட்டையும் கேட்டு போக மாட்டேன். சாப்பாடு தாங்க நான் வேலை செஞ்சேன். என் பிள்ளைகளை பார்த்துட்டு. என்ன வேலை செஞ்ச நீங்க? அன்னாசி பேக்கரியில் வேலை செஞ்சேன். பேக்கரியில வேலை செஞ்ச நீங்க? இந்த வருத்தத்துக்கு பிறகுதான் போறதில்லை. சரியம்மா. இப்ப உங்களோட கணவர் வந்து விட்டுட்டு போயிட்டாருன்னு சொல்றீங்க, என்ன காரணம்? சண்டையில விட்டுட்டு போன பிரச்சனை. எத்தனை வருஷம் இப்ப விட்டு? 9 வருஷம். 9 வருஷமா ஆகுது. அப்படின்னு சொன்னா உங்களோட கடைசி மகனுக்கு எத்தனை வயது? 9 வயசு. 9 வயசு. அப்ப அவர் வயித்துல இருக்கக்கூடிய விட்டுட்டு போனவர். விட்டுட்டு போய் இப்ப அவரை சந்திச்ச நீங்களா திரும்ப? இல்ல நான் சந்திக்கவும் இல்லை. நான் அந்த மனதும் போடல. அவர் என்ன வேற திருமணங்கள் அப்படி செஞ்சுட்டேன் கேள்விப்பட்ட நீங்களா அல்லது கண்ணு? நீங்க இல்ல காணல, கேள்விப்பட்டேன். கேள்விப்பட்டா உண்மையா பொய்ய தெரியாது. கேள்விப்பட்டேன். அதுக்கு பிறகு நீங்களும் சேர்றதுக்கு போகல? வரையும் இல்லை. இங்க சேரையும் இல்லை. இங்க பக்கம் காணல. பிள்ளையில பார்க்கக்கூடிய வரல. உங்களோட சொந்த இடம் இதுதானே? உங்களோட அம்மா அப்பா எல்லாம்? அம்மா அப்பா எனக்கு சின்ன வயசுல இறந்துட்டாங்க. அப்ப எங்க இருந்து வளர்ந்த நீங்க? நான் இப்படித்தான். எங்க அண்ணன் தான் இந்த இதுல இருக்கிற மூத்த அண்ணன். அதுல 2வது அண்ணன். அவங்களோட இருந்து வளர்ந்துட்டு அப்புறம் ஒரு வயசு குறிப்பிட்ட வயசு வெளிநாடு போனேன். 16 வயசுல போயிட்டு 8 வருஷம் வெளிநாடுல இருந்துட்டு வந்தேன். வந்து திருப்பி கல்யாணம் கட்டினேன். கல்யாணம் கட்டித்தான் இந்த பிள்ளையில பெற்று உலக சீரழி. இப்ப உங்களோட மூத்த மகனுக்கும் ஏதோ பிரச்சனை சொன்னாங்க. அவருக்கு ரத்தம் இல்லாத பிரச்சனை. ரத்தம் இல்லாம கிளினிக் எல்லாம் கொண்டு போய் ரத்தம் இல்லாத. எத்தனை வயசு மூத்த மகனுக்கு? 18 வயசு. அப்ப 18 வயசு பொடியன் தான் அவடத்தை நின்றவர். ஆனா சின்ன பொடியன் மாதிரி இருக்கா. அதுதான் அவருக்கு இந்த ரத்தம் இல்லாம வளர்ச்சி இல்ல, உடல் வளர்ச்சி இல்ல. அடுத்தது உங்களுக்கு எத்தனை பிள்ளைகள் சொன்னீங்க? 5 பேர். 5 பேர். இதுல இப்ப 4 பேர் தான் இங்க இருக்காங்க. மற்றால் கல்யாணம் கட்டிட்டா. சரியம்மா. அடுத்த வந்து இப்ப கணவர் விட்டுட்டு போய் 9 வருஷம். 9 வருஷமா பிள்ளைகளை வளர்க்கக்குள்ள நீங்க நிறைய பிரச்சனைகளை எதிர்நோக்கி இருப்பீங்க. அப்படி எங்களுக்கு சொல்ல முடிஞ்ச பிரச்சனைகளை சொல்லுங்கம்மா. கஷ்டத்துல பிரச்சனை எல்லாம் ஏற்பட்டுதான் கஷ்டத்தை பிரியதான் உழைச்சி பார்த்து கொண்டு வந்தேன். வேலைக்கு போனாலும் கஷ்டம்தான். ரோட்டால் நடந்து போகலையும் ஜனங்கள் அது இது கதைக்கிறது தான். அது அப்படி கதைக்கிறேன் இப்படி கதைக்கிறேன். அந்த கஷ்டம் எல்லாமே இருந்துதான் அந்த பிள்ளைகளை வளர்க்கணும் கொண்டு நான் கஷ்டப்பட்டு வளர்த்து கொண்டு இருந்தேன். சடனை பார்க்குறவங்களுக்கு விளங்க ஒரு பொம்பளையா தனியாக கஷ்டப்படுறத இவ்வளோ கஷ்டம்னு சொல்லி அவங்களுக்கு விளங்கி கொள்ளும்.
சரி, இந்த வீடும் வந்து ஒழுகுறது, பிள்ளைகளை வச்சிருக்கிற மழை காலத்துல கஷ்டம்னு சொன்ன நீங்க, என்னது நடந்தது? காத்துக்கு விழுந்துட்டு சரியா காத்து கச்சம் காத்து விழுந்துட்டு அடிக்கிறதா? கச்சாங்கத்து விழுந்தது. மற்றது வீடு கட்டுனேல வந்து ஜன்னல் கதவு இல்லை. ஜன்னல் கதவு இல்ல. இல்லை, நான் போடலை. போடுறதுக்கு அவங்க தந்த காசு காணாது, அதனால போடலை. ஜன்னல் கதவு ஒன்றும் போடலை. கதவு சும்மா நோம்புல போட்டோமே, எனக்கு பூட்டு மீட்டேன் ஒன்றும் இல்லை, சும்மா திறந்து விட்டு தான் போறது. இப்ப வீட்டுக்குள்ள வந்து சாமான்கள் எல்லாம் இருந்தா கல்லணுகளை கொடுக்க மாட்டானுங்களா? வீட்டுக்கு அறிய சாமான் கல்லன் வர மாட்டேன். அந்த வீட்டுக்கு என்னது தெரியும் தானே, கஷ்டப்பட்ட வீடு. கல்லம் வர்றதுக்கு என்ன இருக்குது? கள்ளம் பாறதுக்கு வீட்டுக்குள்ள என்ன இருக்குது? ஒன்றும் இல்லை. சரிதான். இந்த எங்கள் அண்ணனாங்க அவங்க வசதியானாங்கள் எல்லாம் கதவெல்லாம் பூட்டி லோக் போட்டுட்டு போயிருக்காங்க. அவங்களுக்கு ஒரு பயம் ஒன்று இருக்குது, வீட்டு கல்லம் வந்தால் எல்லாம் கடத்திட்டு எடுத்துட்டு போயிடுவாங்க. எனக்கு வந்து பயம் இல்லை, ஏன்னா வீட்டுக்கு ஒரு சாமானும் இல்லை எனக்கு. இப்ப உங்களோட அண்ணாமார் இருக்காங்க 2 பேர், அவங்களுக்கு அண்ணாமார் அவங்க ஞாபகம் கல்யாணம் கட்டி பிள்ளைகளோட இருக்காங்க. அவங்களுக்கு 4-5 பிள்ளைகள். 4-5. அவரும் வேலைக்கு போறது, அவரும் வீட்டில் இருக்கிறது. இன்னும் பிள்ளைகள் தான் அவர் அவளுக்கு எடுத்து வச்சிருக்கு. ஆம்பளை பிள்ளைகள் வெளிநாடு போய் பார்த்துக்கு அவங்க தான் கல்யாணம் கட்டிட்டாங்க. கல்யாணம்னா நீ பிள்ளைறதுல அவங்க நீ இப்படி இருக்காங்க, நீ அவங்கள்ட்ட போய் நம்ம உதவின்றது கேட்கலாம், நடுக போய் கேட்கலாம் தானே. ஒரு பிள்ளை 2 பிள்ளைன்னா பரவாயில்ல, உதவி செஞ்சு கொள்வாங்க. 5 பேருக்கு உதவி செய்யறா அவங்களும் இனி பிள்ளைகள் உடுப்பு செலவு, உள்ளுடுப்புகள், சாப்பாட்டு செலவு. இப்ப பிள்ளைகளுக்கு கடைசி எப்ப உடுப்படுத்து கொடுத்த நீங்க? நான் பிள்ளைகளுக்கு உடுப்படுக்கிறேன். அப்படி சித்திரை பெருநாள் வந்தா சில நேரம் எடுப்பேன், சில நேரம் எடுக்க மாட்டேன். கையில இருந்தா எடுப்பேன். நான் வேலையை போக்குள்ள பிள்ளைகளுக்கு எடுத்து கொடுக்குறேன் நான். ஆனா இப்போதைக்கு எடுக்கல, நான் எடுக்கிறது வசதி இல்லை. வசதி இல்லை. ஐயம்மா, இப்ப நீங்க எங்களை சந்திச்ச உடனே உங்களுக்கு ஒரு வாழ்வாதார உதவி இருந்தா பிள்ளைகளை வளர்க்கலாம்னு சொன்ன நீங்க, என்ன செய்வீங்க நீங்க தொழிலுங்க? கோழி வளர்ப்புகள், ஆடு மாடு அதுகள் வளர்க்க எந்த வளவு தான் ஃபுல்லா இருக்கு. இது உங்களோட வளவு தானே? ஆடு மாடு வளர்க்கறது, கோழி வளர்ப்பெல்லாம் செய்யலாம் நீங்க. செய்யலாம். தம்பியும் பார்த்து கொள்ளுவாரு தானே? அவரும் பார்த்துக்கொள்வாரு. அவரும் இந்த வளர்ப்புகள் அதை செய்வாரு. அவரோட நம்ம கதைச்சு அவர்கிட்டையும் கேட்டு பார்ப்போம். தூண்டலுக்கு போறியா? தூண்டலுக்கு போறாரா? மீன் கொண்டு வர போறது, அங்க அரைக்கிண்டு போறது. என்ன இப்படி சும்மா இருக்க மாட்டேன். அவர் அக்கொழிச்சு பொடிய மேல சேர்ந்து தூண்டலுக்கு அங்கஞ்சின போவான். ஓயில் மட்டும் படிச்சிருக்கான். தூண்டலுக்கு போய் யாரும் வேலையை கூப்பிட்டா போயிட்டு ஒரு 500-1000 ரூபா கொண்டு வந்து தருவீர் கையில. இந்த கையில சிலவுக்கு அவரோட சிலவு, அவரும் ஒரு 500-1000 ரூபா கொண்டு வந்து அதையும் மிச்சம் அடிச்சு கொண்டு அவர் பிள்ளைகளையும் பார்த்து கொண்டு இருப்பார். அவர் இப்ப ஒரு 8ஆம் ஆண்டு 9ஆம் ஆண்டு படிக்கிற பொடியன் மாரி இருக்காருன்னு. அவர் தான் முத்த பிள்ளை உழைக்கிறதுக்கு இருக்கும். வணக்கம் தம்பி. வணக்கம். தம்பியோட பேர் என்ன? தனுஷன். தனுஷன். எத்தனை வயது தனுஷனுக்கு? 18 வயசு. எத்தனையாம் ஆண்டு வரைக்கும் ஸ்கூல் போன நீங்க? 11 ஓயல் வரைக்கும் போன நீங்க, அதுக்கு பிறகு போகல. 18 வயசு பொடியன் மாதிரியே இல்லை, கடும் சின்னால் மாதிரி இருக்கீங்க. இப்ப கொஞ்சம் கட்டுல ஏறி நிக்காரு, பெரிய ஆள் மாதிரி இருக்கணும். என்ன கீழே இறங்கி நிலுங்க பாப்போம். இப்பதான் ஆள்ற அந்த இது தெரியுது. இவருக்கு வந்து இந்த ரத்தம் குறைபாடு இருக்குன்னு கிளீன் போறது நீங்களா? ஹாஸ்பிட்டல் கூட்டி போறதா அம்மா? கூட்டி போறேன். இப்ப போறல. இவருக்கு அந்த நம்மளால செஞ்சு கொடுக்கக்கூடியதம்மா அந்த முருங்கைக்கீரை அடிக்கடி கொடுங்க, ரத்தம் நல்லா சாப்பிடுவாரா? ஓ, அந்த ரத்தம் ஊறக்கூடிய சாப்பாடுகள் கொடுக்கணும். ஏனண்டா எடுக்கிற கஷ்டமா இருக்கா இங்க? இல்ல, தண்ணி இல்ல, தண்ணி இல்லாத. ஓ ஓ சரி, ஓகேம்மா. அடுத்த வந்து அம்மா வந்து வாழ்வாதார உதவி ஒன்று கேட்டிருக்காங்க. அது இப்ப உங்களோட சேர்ந்துதான் செய்வாங்களாமே, அந்த அவங்களுக்கும் வருத்தம் தானே. இப்ப இதெல்லாம் கூட வளவுதானா? இப்ப சுத்தி ஃபுல்லாவும் கூட வளவுதானே. அப்ப இப்படி பெரிய இடம் இருக்கக்குள்ள நீங்க மாடு வளர்ப்பு, ஆடு வளர்ப்பு எல்லாம் செய்யலாம். இப்ப நீங்க பார்த்து கொள்ளுவீங்களா? அம்மாவுக்கு துணையா இருப்பீங்க. சரி, என்னடா தம்பிட்டையும் நம்ம கேட்கத்தானே வேணும். அவர் வந்து இனி படிக்கிற அளவுக்கு இல்லை, அவரோட படிப்பு வந்து ஓயலோட நின்றுது. இனி வந்து குடும்ப பொறுப்பை இவர் தான் வந்து எடுத்து நடத்தணும். என்னம்மா, அம்மாவும் வந்து இயலாது அம்மாவுக்கு. அப்ப குடும்ப பொறுப்பெல்லாம் நீங்க தான் பார்த்து கொள்ளணும். அம்மா பிறகு வந்து தங்கச்சி தம்பிமார் நிறைய பேர் இருக்காங்க தானே. என்ன அப்பா என்ன விட்டுட்டு போனது தெரியுமா தம்பிக்கு? சின்னாலா நீங்க? சின்னாலன்னு சொன்னா 18 வயசுண்டா 9 வயசு அறிஞ்சிருக்குன்னு. 9 வயசு அறிஞ்சிருக்கு. அப்பா பிடிக்குமா? பிடிக்குமா பிடிக்காதா? பிடிக்காதுன்னு விட்டுட்டு போனா அப்படி இடையில பாதியில யாருக்கு தான் பிடிக்கும்? சரி, ஓகே தம்பி. இப்ப எங்க போக வலிக்கிட்ட நீங்க? இங்க குளத்துக்கு குளத்துக்குள்ள தூண்டில் போட போறீங்க. மீன் படுமா? போய் பாப்போமே. மீன் பிடிச்சு கொண்டு கொடுத்துருக்கீங்களா வீட்டை? சரி, அப்ப இன்னைக்கு மீன் சமைச்சிருக்காமே, அப்புறம் ஏன் சும்மா போயிட்டு
சும்மா போயிட்டு வர்றதுக்கு. இனி இப்ப ஆடு மாடு இருந்தா அதை கவனிப்பீங்களா இல்ல தூண்டலுக்கு போவீங்களா? அதை கவனிப்பீங்க. புல்லெல்லாம் வெட்டி கொடுக்கலாமா இங்க? எங்க போய் வெட்டு? குளத்துல வெட்டலாம். சரி, ஓகே தம்பி. அப்படி அம்மாவுக்கு ஒரு வாழ்வாதாரம் கிடைச்சிச்சுண்டா உங்களோட பொறுப்பு தான். என்ன உங்கள்கிட்ட பிரச்சனைண்டா உங்கள்கிட்ட வந்து கேட்போம், அடிக்கடி வந்து பார்ப்போம். சரியா? சரி, ஓகே. நீங்க உங்களோட வேலையை பாருங்க, போயிட்டு கவனமா வரணும். குடும்பம் ஆற நம்பி இருக்கி? உங்களை நம்பி. அப்ப போற இடங்கள்ல கவனமா இருக்கணும். சரியா? இப்ப ஃப்ரெண்ட்ஸோட கூடி இந்த தண்ணிக்குள்ள இறங்குற வேலை அது இதெல்லாம் செய்யக்கூடாது. நிறைய இடத்துல இப்படி பிரச்சனை எல்லாம் நடக்குது. கடல்ல போய் ஃப்ரெண்ட்ஸ்மாரோட அப்படி போய் பொடியன்கள் வந்து உளுந்து இறக்குற சம்பவங்கள் எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. அப்படியெல்லாம் அந்த உண்டை பிடிக்கணுமே குளத்துக்குள்ள நம்ம போகுதேன்னு பாஞ்சு இஞ்சி போறல முதலைகள் எல்லாம் கிடக்கும். குடும்பம் தான் பின்னுக்கு உங்களுக்கு தெரியணும். நீங்க தான் தலைவன் இனி. சரியா? சரி, நல்லபடியா போயிட்டு மீனை பிடிச்சிட்டு வாங்க. ஓகே, பாய். வணக்கம் தங்கச்சி. வணக்கம் அக்கா. தங்கச்சியோட பேர் என்ன? வினோஜா. வினோஜா. வினோஜாவுக்கு எத்தனை வயது? 15. 15 வயசு. கஷ்டப்பட்டு இருக்கிற மாதிரி இருக்கீங்க. ஓ அக்கா, சரியான கஷ்டம். அம்மா மட்டும்தான். இல்ல நான் அதை கேட்கல. இப்படி இந்த இருக்கிறது கஷ்டப்பட்டு இருக்கீங்களா? இப்படித்தானே இருக்கிறது? இப்படித்தான் இருக்கிற நீங்க. சில பிள்ளைகள் அப்படிதான் பழகிட்டாங்க. சின்னல இருந்து இப்படிதான் நம்ம இருக்கிற. சப்பானி கொண்டு இருக்கல, கால் நோவும் கடுக்கும் இருக்கு. இப்படி இருந்தே விளையிட்டு. இப்ப குடும்ப நிலவரம் என்ன மாதிரி இருக்கு? கஷ்டம் தான் எனக்கு. கஷ்டம்தான் சொன்னா எந்த வகையில கஷ்டம் உங்களுக்கு? நீ அம்மாவும் வேலை இல்லை, அண்ணா சின்ன சின்ன வேலைகளுக்கு தான் போயிட்டு வரவ. நீ சாப்பாட்டு செலவு அதுகளுக்கு தான் ஒன்றும் தெரியும். வருமான செலவு வருமானங்கள் குறைவுன்னு சொல்றீங்க. சரி, நீங்க ஸ்கூல் போறீங்களா? இல்ல, அம்மாவோட வருத்தத்துக்காக ஸ்கூல் நிப்பாட்டி இருக்கேன். இப்ப நிப்பாட்டி இருக்கீங்க? எவ்வளவு நாள் இப்ப போய்? போய் 1 மாசத்துக்கிட்ட. 1 மாசத்துக்கிட்ட. இனி போறதா போற இல்லையா? வர சொல்லிட்டு தான் இருக்காங்க. அம்மாவோட வருத்தம் ஸ்லோவா இப்போ நான் வகுப்புறையும் படிப்போம்னு இருக்கேன். இன்னொரு ஆண்டு தள்ளி திரும்பவும் படிப்போம் இருக்கீங்களா? அம்மா வந்து இப்ப ஓரளவு ஓகேயா இருக்காங்க தானே? நீங்க போய் வரலாம். திருப்பி மட்டக்களை போயிட்டு வரவங்க தானே, விடுபட்ட ஊசிகள் எடுத்துட்டு வராங்க. இனி அவைக்கு இருக்க இல்லாது ஒளிமை நடந்து கொள்ள மாட்டாங்க. ஊசி அடிச்சா தலை சுத்தமா அவைக்கு. அவனுக்கு உதவியா இருக்கேன் நான். உதவியா இருக்கீங்க. ஓகே, அது நல்ல விஷயம். இந்த அம்மாவுக்கு உதவியா இருக்கிற. ஆனா நீங்க படிச்சா தானே பிறகு நல்லா வைக்கலாம். படிப்பேன். நான் நல்லா படிப்பீங்களா நீங்க? இல்ல, ஒரு அளவுக்கு படிப்பேன். அளவுக்கு படிப்பீங்க. இப்ப எத்தனையாம் ஆண்டு படிக்கிற நீங்க? 10ஆம் ஆண்டு. 10ஆம் ஆண்டுன்னு சொன்னா வேற வருஷம் ஓயல் எழுதணும் நீங்க. நான் வகுப்பறையும் படிப்போம். அப்படி இல்லாட்டி எங்கேயாவது ஹாஸ்டல் எங்கேயாவது போய் இறங்கி படிப்போம். இப்போ ஹாஸ்டலுக்கு போனாலும் இங்க அம்மாவை பார்க்கல. அது அம்மா பார்க்கல தான் சீரக்கா படிப்போம். அதான் அப்படி ஜோதிச்சிருந்தீங்கன்னா நீங்க இப்ப போயிருக்கணும் ஸ்கூலுக்கு. ஸ்கூல்ன்றது வந்து திரும்ப அந்த லைஃப் கிடைக்க போறது இல்லை. அதை மிஸ் பண்ணா பிறகு வாழ்க்கையை வந்து தொலைச்ச மாதிரி போயிடும். இந்த இடத்துல இருக்கிறவங்களுக்கு படிப்புன்றது உண்மையில முக்கியம். இப்ப ஸ்கூலுக்கு போறதுக்கு நீங்க பயத்துல போகாம இருக்கீங்களா இல்ல அம்மாவுக்காக போகாம? அம்மாவுக்கு தான் போகாம இருக்கு. டீச்சரை சொல்லிட்டு தான் நிக்கீங்க. நாளையில இருந்து நீங்க ஸ்கூலுக்கு போங்க. இப்ப அம்மாக்களுக்குரிய ஒரு உதவியை வந்து நாங்க எங்க யூடியூப் சேனல்ல கேட்டு பார்ப்போம். அவங்களுக்கு ஒரு தொழில் வாய்ப்பு ஏற்பட்டா தம்பியும் வந்து இங்க கணிப்பாரு. இப்ப தம்பியும் வந்து எது பண்ணா அம்மாவை பார்த்து கொள்வாரு. நீங்க வந்து கட்டாயம் ஸ்கூலுக்கு போய் படிங்க. படிப்புத்தன் வந்து உங்களுக்கு முக்கியம். சரியா? போவீங்களா? உங்களுக்கு படிக்கிறது கள்ளத்தனம் இல்லை? கள்ளத்தனம் இல்லைன்னு அப்போ போய் கட்டாயம் படிக்கணும். சரியா? இப்போ படிச்சிங்கன்னு சொன்னா உங்களுக்கு படிப்பு ரீதியா என்னென்ன உதவிகள் வேணுமோ அதோட உறவுகள்கிட்ட கேட்டு நாங்க செய்வோம். படிச்சிங்கன்னு சொன்னா இப்ப கிளாஸுக்கெல்லாம் போறதா? நீங்க கிளாஸ்க்கு போறேன். நீங்க ஃப்ரீயா ஒரு கிளாஸ் படிப்பிக்கிறாங்க ஹபில இருந்து சொல்லி. இப்ப அதுக்கு போறீங்களா? இப்ப போறல, அதுக்கு வீட்டுல. இப்ப எல்லாம் வந்து விட்டுட்டு வீட்டுலயே நிக்கிறதா ஒரு ஐடியா வந்தது போல இருக்கு. ஏனண்டா இப்படி 1 மாதம் போக தேவையில்லைன்னு சொல்லி நின்றீங்கண்டா அதே பழக்கமாயிரும் உங்களுக்கு. சரி, நல்லா தனி இறுகி வீட்டுல இருக்கிறதுன்றது நின்றுவீங்க. அப்படி இருக்காம போகணும். ஸ்கூலுக்கு போய் வர்றதுக்கு சைக்கிள் எல்லாம் இருக்கா? இல்ல, நான் நடந்துதான் போயிட்டு வரேன். நடந்துதான் போய் வர. கிளாஸுக்கெல்லாம் எல்லாத்துக்கும் நடந்துதான் நான் போயிட்டு வரேன். ஸ்கூல் வந்து எவ்வளவு தூரம் வரும்? மெயினுக்கு போகணும். மெயினுக்கு போகணும். இப்ப உங்களுக்கு போறதுக்கு எத்தனை நிமிஷம் எடுக்கும் ஸ்கூலுக்கு போக? இப்ப நான் 6:30 ஒதுக்கிட்டேன்னு சொன்னேன். 7 மணிக்கெல்லாம் போய் சேர்ந்துருவோம். 1/2 மணி நேரம் வேணும் ஸ்கூலுக்கு போறதுக்கு. அப்ப தூரம் தான். நாங்க வந்து வரக்குள்ளே பார்த்துருந்தோம். குளக்கோட்டன் ஸ்கூல் தானே? இந்த ரோட்ல அப்படியே நீட்டுக்கும் போகணும். தம்பி, நீங்க எல்லாரும் நடந்துதான் போற? சேர்ந்து நடந்து போறதுதான். சரி தங்கச்சி, படிப்பை கைவிடாம படிங்க.
அடுத்த வந்து வீட்டுல அம்மாவுக்கு இப்படி வந்த உடனே எப்படி இருந்தது உங்களுக்கு? எதிர்பார்க்காத நிலைமையில இப்படி வந்துட்டேன் தான் கவலைப்பட்டிருந்தேன். திடீர்னு எங்களுக்கு மட்டும்தான் இப்படி வரணும் வந்து யோசிச்சு கவலைப்பட்டு. என் அப்பாவும் வந்து இல்லாத நிலைமை, அது ஒரு பிரச்சனையா யோசிச்சுட்டு இருக்கக்குள்ள அம்மாவுக்கும் இப்படி என்ன இப்ப அம்மாவுக்கு இப்படி வந்ததுக்கு பிறகு உங்களோட குடும்ப நிலவரம் எப்படி இருக்குது? கஷ்டமா போயிட்டுக்கா. அம்மா வேலைக்கு போனாலும் ஒரு அளவுக்கு இருந்தது. இப்ப அவையும் வேலைக்கு போறல. இப்ப அண்ணாக்கும் வேலை இல்லை பெருசா. சரியான கஷ்டமா குடும்பம் போகுது. அண்ணன நேரம் இந்த அகல்தார 100 ரூபா அப்படி காசுகள் தரதான் நாங்கள் சமாளிக்கிறோம் வச்சு. அண்ணாக்கு இருந்ததுன்னு போட்டு தான் வேலை கிடைக்கும், இல்லாட்டி அளவா இல்லாமல் போயிடும். அவர் இந்த ஆற்று வழியை தூண்டத்துக்கு போய் மீன் பிடிச்சி வளம் தருவே, அதில் செலவுப்பாடு போகும் கொஞ்சம். எல்லாத்துக்கும் கஷ்டம்தான். நீங்க எதுவும் வேலைகள் செய்யறது நீங்களா? நான் வேலைக்கு போறல. படிக்கிறதால போறலன்னு படிக்கிற உள்ள வேலைக்கு போனா திரும்ப வேலையே போயிடும், உங்களுக்கு படிப்பு விட்ட மாதிரி போயிடும். சமையல் வேலை எல்லாம் வீட்டுல நீங்க தானா? அம்மாவுக்கு ஏழாவதுக்கு பிறகுதானே? ஏழாவதுக்கு பிறகுதான் நான் தான் சமைக்கிறேன். அதுக்கு மேல அவங்க சமைப்பாங்க. இப்ப நான் சமைக்கிறேன். அவங்களுக்கு அடுப்படிக்கிட்டே போகல, ஆப்ரேஷன் பண்ணி இருக்கிறதால அடுப்படிக்கிட்ட போக மாட்டாங்க. நீ எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நான் சமைச்சு கொடுக்குறேன். நல்லா சமைப்பீங்களா? ஒரு அளவுக்கு தான். இன்றைக்கு என்ன சமைச்சீங்க? மீன் கறியும் சோறு வாக்கிங்க. சோறு சமைச்சீங்க. சரி, இப்ப வீட்டுல சமையலுக்குரிய பொருட்கள் எல்லாம் இருக்கா? அது அண்ணன் வாங்கினாங்க, அவ்வளோக்கு இல்லை. அன்றைக்கு கொஞ்சம் கொஞ்சம் வாங்குற. அரிசி எவ்வளவு இருக்கு? அரிசி 1/2 கிலோ 1 கிலோ வாங்கினாங்க கடையில தான். இப்ப இருக்கா? நாளைக்கு சமைக்க இருக்கா? நாளைக்கு கடையில கடனுக்கு தான் சாமான் வாங்குறாங்க. கடையில இப்ப எவ்வளவு கடன் இருக்கு? இப்ப இருக்கு ஒரு அளவு. குறிப்பா சொல்ல போனா எவ்வளவு இருக்கு? 10,000 15,000 கிட்ட இருக்கு. இப்ப என்னண்டா அதை கொடுப்பீங்க? எப்படியாவது கொஞ்சம் கொஞ்சமா திருப்பி கொடுக்கறது. QR காசுகள் எடுக்கிறதா அம்மா? எடுக்கிறவ QR காசு மட்டும்தான் எடுக்கிறவங்க. நீ அதுல கொஞ்சம் கொஞ்சம் கொடுக்கறதுனாங்க 2000 1000 சொல்லி. இப்ப QR காசு எவ்வளவு கிடைக்கும் உங்களுக்கு? 18,000 தராங்க. 18,000 ரூபாய். 8,000 18 ரூபாய்க்கும் கொடுக்கலையே, அது பார்த்தேன் என்ன. சரி, 8,000 தான் கொடுக்குறேன். 8,000 ரூபாய் தரவங்க. இப்ப அதுல எடுத்துதான் கடைகளுக்கு கொஞ்சம் கொஞ்சம் கொடுக்குற நீங்க. சரி தங்கச்சி, இப்ப ஸ்கூலுக்கு போக உங்களுக்கு ஆசை இருக்கா இல்லையா? இருக்குது எனக்கா. இப்ப அம்மா நிலவரையை பார்த்தா ஸ்கூல் போற மாதிரி இல்லை, அவங்க கஷ்டத்தையும் பார்த்தா ஸ்கூல் போற மாதிரி இல்லை. ஸ்கூல் போனாலும் படிக்க வராதுக்கா. அம்மாட யோசனை தான் வரும். அம்மா ஓகே ஸ்கூலுக்கு போங்கன்னு சொன்னா போவீங்களா? போதான் சொல்லிட்டு இருக்காங்க. இனி அவங்களுக்கு 6 மாசத்துக்கு ஒருக்கா 3 மாசத்துக்கு ஒருக்கா கிளீனிக் போட்டிருக்காங்க வர சொல்லி. நீ டேப்லெட் எல்லாம் கொடுத்துருக்காங்க. அப்ப நீங்க இப்படி ஒன்று செய்யலாம். நீங்க ஸ்கூல் போகலாம், அம்மாவுக்கு அந்த ஊசி போட்டு வருவாங்களே அந்த 2-3 நாள் வேணுமெண்டா ஸ்கூல்ல கேட்டது லீவ் எடுத்துட்டு இப்போ பிள்ளைகள்கிட்ட அதுக்கு பிறகு கொப்பிகளை வாங்கி எழுதி கொள்ளலாம். அப்படி பார்த்து செய்யுங்க. என்ன அப்படி செய்யறது உங்களுக்கு நல்ல படிப்பையும் பார்த்த மாதிரி போயிடும். இப்ப நீங்க வந்து சமைக்கணும் அப்படி என்ற கட்டாயத்துக்காக தானே முக்கியமா நிக்கீங்க. நீ சமைச்சு அவங்களுக்கு சாப்பாடு கொடுக்கணும், அதுகளுக்காக தான் நிக்கிறேன். நீ அவங்களுக்கு ஒழுங்கான சாப்பாடும் இல்லை, நீ சமையல் சாப்பாடு தான் ஆக்குற சாப்பாடுகள் தான். இப்ப கடைசியா வந்து இப்ப நீங்க உடுப்பெல்லாம் எடுத்துன்னு சொன்ன உடுப்பு எடுத்து தந்திருக்காங்களா அம்மா? எடுத்திருக்காங்க. வருஷத்துக்கு ஒரே இருக்கா எடுத்து தந்துருக்காங்க. வருஷத்துக்கு ஒரே இருக்கா? இந்த வருஷத்துல எத்தனை தரம்? இல்ல இப்ப எடுத்து தரல, அது வருஷத்துக்கு ஒரு. போன வருஷம் வந்து 2 வந்து தீபாவளி அதுக்கு அதுக்கு பிறகு எடுக்கல. இப்ப இருக்கிறத வச்சா போடுறீங்க இல்ல யாரும் வாங்கி தருவாங்க? இருக்கிறத வச்சுதான் நான் போடுறேன். யாரும் வாங்கி தரல. இப்ப சிலவங்க வந்து இந்த இப்படி கொண்டு வந்து தருவாங்க தெரியுமா? இப்ப ட்ரெஸ் எல்லாம் அப்படி கஷ்டப்படுறவங்களுக்கு அப்படி யாரும் கொண்டு தந்துருக்காங்க. ஓகே தங்கச்சி, என்ன இருந்தாலும் நீங்க படிப்பை கைவிடாம படிக்கணும். அப்ப படிப்பீங்கன்னு சொன்னா அதுக்குரிய உதவிகளை நாங்களும் செஞ்சு தரத்துக்கு முயற்சி செய்வோம். சரியா? அடுத்த தரம் வரக்குள்ள நீங்க ஸ்கூலுக்கெல்லாம் போகணும், கிளாஸுக்கெல்லாம் போயிருக்கணும். செய்வீங்களா? சரி. மற்ற தம்பிமார் 2 பேரையும் கூப்பிடுங்க. என்ன சிரிப்போட இருக்கீங்க 2 பேரும்? தலைமுடி வெட்டலையா 2 பேரும்? நீங்க கிட்ட வாங்க. எவ்வளவு நாள் தலைமுடி வெட்டி? எவ்வளவு நாள்? 4 நாள் இருக்குமா தலைமுடி வெட்டி? அப்ப என்ன வளர்ந்தது 4 நாளைக்குள்ள? அப்ப கடும் முடிவுலன்னு டக்குண்டு வளர்றதோ? 4 மாதமும் 4 மாதம் தான் 4 நாளா போயிட்டு. ஏன் தலைமுடி வெட்டல? அம்மாட்ட காசு இல்லை தலைமுடி வெட்ட. தலைமுடி வெட்ட காசு இல்லையா? எவ்வளவு தேவை தம்பிக்கு தலைமுடி வெட்ட? எவ்வளவு தேவை?
400 300 400 300 தேவையா? அது சரியா தான் சொல்றாரு. இப்போ 2 பேருக்கும் காசு இல்லாதால முடிவு வெட்டல. சாப்பிட்டீங்களா காலையில? என்ன சாப்பிட்ட? புட்டும் மீன் குழம்பு. புட்டும் மீன் குழம்பு. மீன் குழம்பு. மீன் யாரு பிடிச்சிட்டு வந்த அண்ணாவா? நீங்க எத்தனையாம் ஆண்டு படிக்கிற தம்பி? 7. என்னத்துல போற ஸ்கூலுக்கு? நடந்துதான் போறதா? நல்லா படிப்பீங்களா? எத்தனையாம் பிள்ளை வருவீங்க? எத்தனையாம் பிள்ளை வருவீங்க? 3 2. உண்மையிலையாம்மா? சும்மா அடிச்சு விடுறான் போலன்னு. எத்தனை ஒரு 10 12? 6 7க்கு வருவாரா? 6 7க்கு வருவீங்களா? அப்ப என்ன 3 2 அண்ணி முதல் வந்த நீங்களா? நீங்க எப்படி படிப்பெல்லாம்? நான் நல்லா படிப்பேன். நல்லா படிப்பீங்களா? இப்போ முதலாம் பிள்ளை போல ஸ்கூல்ல? இல்ல ஒரு 7 8 அப்படி. 7 8 வருவாரா தம்பி? ஸ்கூலுக்கு போறதுக்கு பேக் எல்லாம் இருக்கா? யாரு வாங்கி தந்தா? ஸ்கூலால தந்தாங்க. ஸ்கூலால வந்த ஷூ எல்லாம்? அம்மா வாங்கி தந்தாங்க. அம்மா வாங்கி தந்ததா? யூனிஃபார்ம் எல்லாம் இருக்கா ஸ்கூல் போக? உங்களுக்கு பேக் எல்லாம் இருக்கா? ஸ்கூல் போறதுக்கு இப்ப இல்லண்டா? என்ன இல்ல தம்பிக்கு? என்ன இல்ல ஸ்கூல் போக? ஸ்கூல் போவியா? ஸ்கூல் ஷூ பிஞ்சிட்டா? பிஞ்சிட்டாமா ஷூ? உங்களோட ஷூ பிஞ்சிட்டா? எப்போ வாங்கின ஷூ தம்பிக்கு? அது ஒரு போன வருஷம் வாங்கினேன். போன வருஷம் வாங்கினா? நான் ஒரு வருஷத்துக்குள்ள டக்குன்னு பிஞ்சு போட்டீங்களா? போன வருஷம் வாங்கினேன். சரியா? வேற ஷூ இல்ல? வேற என்ன இல்ல? கலர் பென்சில் இல்ல. கலர் பென்சில் வேணுமா? என்னத்துக்கு தம்பி கலர் பென்சில்? கலர் பென்சில் இது சித்திரை போட்டி வைக்கிறாங்க. சித்திரை போட்டி வைக்கிறோம்? அச்சோ, நம்ம சித்திரை போட்டிக்கு கலர் பென்சில் கொண்டு வரா போயிட்டோமே. சரி, இப்ப இருக்கிற பென்சில்கள் தாரம் நாங்க உங்களுக்கு. நல்லா படிச்சீங்கன்னு சொன்னா படிக்கிறதுக்குரிய சாமான்கள் எல்லாம் வாங்கி தருவோம். நல்லா படிச்சீங்கன்னு சொன்னா சைக்கிள், பிறகு உங்களுக்கு புத்தக பேக், கொப்பி, பென், பென்சில், பிறகு அந்த கட்டர் எல்லாம் இருக்கும் தெரியுமா? லைட் பத்துற கட்டர், அதெல்லாம் வாங்கி கொண்டு வருவேன். சரியா? நல்லா படிப்பீங்களா? கொலசி பாஸ் பண்ணுவீங்களா? கிளாஸுக்கு போறதா தம்பி? இல்ல, வீட்டுல என்ன படிக்கிறேன். வீட்டுல யாரு சொல்லித்தார? அக்கா. அக்கா சொல்லித்தாரதா? நீங்க கிளாஸுக்கு போறதா? போனான்னு ஏன்னுண்ட? ஏன்னுண்டது? இரவு 10 மணி 9 மணிக்கு வரும். 6 மணில இருந்து அங்க போன 5 மணிக்கு போன 6 மணில இருந்து 10 மணி மட்டும். அப்ப நான் அங்க நின்றுட்டேன். நின்றுட்டீங்களா? ஸ்கூல்ல. இப்போ ஸ்கூல்ல பக்கத்துல நீ போயிருக்கலாமே. இருட்டுல வரணும். இருட்டுல வர்றதுக்கு லைட் தந்தா இருட்டுல போயிட்டு வருவீங்களா? லைட் இல்லையா? லைட்டு தந்தா போவீங்களா? 2 பேரும் லைட் இருந்தா போய் வருவீங்களா? சரி அக்கா, இப்ப லைட் தருவேன், அப்ப போயிட்டு வரணுமா? கிளாஸுக்கு போகணும். வேற என்ன இல்லை கிளாஸுக்கு போக? தீட்டரண்டா கட்டர், பென்சில் தீட்டுறதுன்னு அதான். நீ இப்ப பென்சில் தீட்டுற இல்லாட்டி கிளாஸுக்கு போயிடாது. சச்சோ, என்ன செய்வோம்? சரி, அதுவும் ஒரு பக்கம் இருக்கட்டும், நான் வாங்கி தரேன். அப்படி ஏண்டா இப்ப தம்பி மனசுல இருக்கிற கவலைண்டா என்ன? என்ன ஜோசின இருக்கு 2 பேருக்கு? அம்மாட வருத்தத்தை சுகப்படுத்தணும். எங்கேயும் போறதுக்கு ஆசை இல்லையா? சில்ட்ரன் பார்க் அப்படி எங்கேயும் போக ஆசை இருக்கா? பீச்சுக்கு போக ஆசையா? தம்பிக்கும் பீச்சுக்கு போக ஆசையா? பீச்சுக்கு போய் என்ன செய்வீங்க? பீச்சுக்கு போய் என்ன செய்யறதுக்கு ஆசை? பட்டம் வாங்கி விடணும் பீச்சுக்கு போய், அது ஒரு ஆசை தம்பிக்கு. சரி, வேற என்னத்துக்கு ஆசை இருக்கு தம்பிக்கு? இந்த பீச்சில் குதிரை இருக்கிற அதுக்கு மேலே. கொஞ்சம் சத்தமா சொல்லுங்க, அப்பா பாக்குறவங்களுக்கு விளங்கும், கூட்டிட்டு போவாங்க. குதிரை இருக்கு அந்த இதுல. பீச் இல்லையா? அதுல ஏறி அது ஓடும். ஏறி நின்றா குதிரை ஓடும். அதுல விருப்பம் உங்களுக்கு? அந்த விளையாடுறது, இப்படி சுத்துறது குதிரையில இருந்து, அது என்ன எங்க ரியல் குதிரை, உண்மையான குதிரை? ஆறு சொன்னதெல்லாம் இருக்கண்டு. நான் போன முறை போய் பார்த்தேன். ஆரோட? பக்கத்து வீட்டோட. பக்கத்து வீட்டு அவங்க கூட்டிட்டு போனதா? வேன்ல இருக்கா போய் பார்த்தேன். எந்த பீச் அது?
எந்த பீச் அது? எங்க போன நீங்க? எங்க போனவங்க? ரிங்கோ பீச்சுக்கா? சரி தம்பி, ரிங்கோ பீச்சில் வந்து குதிரைகள் ஓடுறது தான் பார்த்தேன் நீங்க என்ன? அங்க போறதுக்கு விருப்பம் தம்பிக்கு? வேற ஏதாவது நல்ல ட்ரெஸ் எல்லாம் எடுத்து போட விருப்பம் இல்லையா? விருப்பமா? என்ன சாப்பாடு விருப்பம்? எனக்கா? ஓ, எனக்கு நூடுல்ஸும் மரக்கறி. நூடுல்ஸும் மரக்கறி. மரக்கறியும் தான் விருப்பமா? இறைச்சி விருப்பம் இல்லையா? இறைச்சி சாப்பிட்ற இல்லையா? ஏன்? எனக்கு இறைச்சி ஒத்து வராது. ஒத்து வராதா? நூடுல்ஸும் மரக்கறியும் தான் பிடிக்கும். அங்கால அவருக்கு உங்களுக்கு என்ன பிடிக்கும்? எனக்கு இறைச்சி. இறைச்சி பிடிக்கும். இவருக்கு வந்து இறைச்சி பிடிக்கும், இவருக்கு நூடுல்ஸும் மரக்கறியும் தான் பிடிக்கும் என்ன? சரி, ஓகே. வேற இந்த பிரியாணி எல்லாம் விருப்பம் இல்லை? பிரியாணி விருப்பம். விருப்பமா? அப்பயே சொல்லல. பிரியாணிக்குள்ள மரக்கறி பிரியாணியா பிடிக்கும்? அது சரி சரி. இப்ப டோர்ச் எல்லாம் தந்தா தம்பி அந்த கிளாஸுக்கெல்லாம் நைட்டுக்கு போய் வருவீங்களா 2 பேரும்? ஃப்ரீ கிளாஸ் தானே, காசு இல்லை தானே அதுக்கு? அப்ப கட்டாயம் வந்து கிளாஸுக்கு போகணும். அக்காப்ப லைட் தருவேன். வேற எது என்ன வேணும்? பென்சில் வேணுமா? கொம்பாஸ் வேணும், பென்சில் வேணும். கொம்பாஸ் வேணும், பென்சில் வேணுமா? பேனாவும் வேணும். ஆமா. அப்ப எதேடாப்ப தார எல்லாம் அங்கிட்ட என்ன செய்யற? ஏதாச்சும் உண்டை கிளுங்க பாப்போம். கொம்பாஸ். கொம்பாஸ் தானே உங்களுக்கு? கொம்பாஸ். 2 கொம்பாஸ் அந்த சிக்கலாகும் உங்களுக்கு. இப்ப கொம்பாஸ் தேவையில்ல தானே, அக்காவுக்கு தான் இப்ப தேவை. உங்களுக்கு பிறகு இன்னும் கொஞ்சம் நாள் போகத்தான் உங்களுக்கு கொம்பாஸ் தேவை. சரியா? இப்ப நீங்க கவராயம் எல்லாம் யூஸ் பண்றதா? கணக்கெல்லாம் படிக்கிறீங்களா? போய் சொல்லாதே. சத்தியமா படிக்கிறதா? சரியா, சரி, ஓகே. அடுத்த வர வரக்குள்ள இருந்தாலும் கொண்டு தரோம். நாங்க ஒரு ஆளுக்கு பென்சில். பென் கட்டல நீங்களும்? இது வந்து பென். இந்த கூர் வந்து அது பிறகு தெரியுமா தம்பிக்கு? எல்லாம் தெரியுமா அவருக்கு? நம்ம ஒண்ணு சொல்லி கொடுக்க தேவையில்ல. கலட்டி போட்டு எடுங்களா? பிடிச்சிருக்கா அந்த பென்? இருக்கா தம்பிட்டு இந்த பென்? இல்லைன்னு? சரி, வெயிட் பண்ணுங்க. இப்ப வந்து நீங்க கிளாஸுக்கு அந்த போய் வர்றதுக்கு லைட் இல்லைன்னு சொல்லி கேட்டல. எந்த இருக்கு லைட் உங்களுக்கு? லைட் இருந்தா போய் வருவீங்க தானே 2 பேரும்? நான் இங்க அம்மாட்ட கால் பண்ணி கேட்பேன். சரியா? கிளாஸுக்கு போறாங்களாண்டு. இந்த இருக்கு ரிமோட். சரியா? ஒன் பண்றது, ஆஃப் பண்றது. என்ன இது நெவிக்க விருப்பமா? இதை கொஞ்சம் அம்மா சாச்சில் போடுங்க. சரி தங்கச்சி, நீங்க வந்து அடுத்த தடவை நாங்க வரக்குள்ள ஸ்கூல் போயிருக்கணும். இப்போ ஸ்கூல் போறதுக்குரிய திங்ஸ் தான் உங்களுக்கு தாரோம். படிப்பீங்கன்னு சொல்லி நம்புறேன் நாங்களும். சரியா? இதுல வந்து இந்த கும்பாஸ் பாக்ஸ் இருக்காங்கட்ட இல்லையா? இப்போ சரி, ஓகே. இந்த இருக்கு பென் இருக்கு. இதை யூஸ் பண்ணிக்கொள்ளுங்க. ஸ்கூலுக்கு போகக்குள்ள கொண்டு போங்க. ஆனா நல்லா படிங்க. சரியா? ஓகே. இந்த உதவியை செஞ்சது யாருன்னு சொல்லி நிச்சயம் சொல்லணும். சுவிஸ் நாட்டில இருந்து ஜோன் அன்ருசன்னா தான் ஆன்லைன் மூலம் எங்களுக்கு கொஞ்சம் சாமான் அனுப்பியிருந்தவர். இப்படி போகிற இடங்களில் உதவி செய்யுங்கன்னு சொல்லி. அந்த வகையில் இந்த கொம்பாஸ் பாக்ஸ், பென், பிறகு தம்பியாக்களுக்கு கிளாஸுக்கு போகிறதுக்கு லைட் கேட்டிருந்தாங்க. அப்போ அந்த சோலார் லைட் ஒன்று எல்லாம் வந்து அண்ணா அனுப்பின சாமான்களில் இருந்து தான் நாங்கள் எடுத்து கொடுத்தோம். அந்த வகையில் அண்ணாவுக்கும் அவங்களோட குடும்பத்தை சேர்ந்த எல்லோருக்கும் வந்து நாங்களும் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க உங்களுக்கு இந்த உதவியை செஞ்ச தம்பியாக்களுக்கு எல்லாருக்கும்? தந்தவங்களுக்கு ரொம்ப நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். இப்போ கிளாஸ் நீங்கள் 10ஆம் ஆண்டு போகிறேன்னு சொன்னால் உங்கள்கிட்ட இது இல்லாமல் தானே நீங்கள் போயிருப்பீங்கன்னு. அப்போ உங்களுக்கு நிச்சயம் தேவை இது. சரி, ஓகே தங்கச்சி. எப்படியோ நல்லபடியாக படித்தா சரிதான். நீங்கள் படிக்கிறதன் மூலம்தான் அவருக்கு நன்றியை செலுத்தணும். சரியா? நாங்கள் போய் வாங்கிட்டு வர டைம் குளிச்சு ட்ரெஸ் எல்லாம் மாற்றியாச்சுன்னு தங்கச்சி. கொஞ்சம் தூக்கி எடுங்க வாங்கல. சரி, வீட்டிலையும் வந்து சமையலுக்குரிய பொருட்களும் தட்டுப்பாடுன்னு சொன்ன நீங்கள் அதுக்குரிய சாமான்கள் தான் நாங்கள் போய் வாங்கிட்டு வந்தோம். நீங்கள் சொன்னதின்படி தான் மெயினுக்கு போனோம். போய் அங்கே ஒரு கடையில் வாங்கிட்டு அதுக்கு பிறகு ஓட்டோ உண்டு பிடிச்சி தான் கொண்டு வந்தேன். எங்களுக்கும் கொண்டு வர கஷ்டம் தானே பைக்கில். அப்போ அதால தான் இதில் வந்து 8695 ரூபா. ஆமாம். இதில் வந்து ஓட்டோவுக்கு 300 ரூபா கொடுத்துருந்தோம். இதில் அதில் மிச்ச பணம் 1000 ரூபா இருக்குது. சரியாம்மா? என்ன கண்கலங்குற?
இப்போ நாளைய சமையலுக்கு இல்லைன்னு தானே அம்மா சொன்னேன். இப்போ சமையலுக்குரிய சாமான்கள் இப்போ தம்பி நூடுல்ஸ் கேட்டிருந்தாரு. இப்போ அவருக்கு நூடுல்ஸ், பால்மா, அரிசி பருப்பு உட்பட எல்லா சாமான்களும் இருக்குது. தேங்காய் எண்ணெய் எல்லாம் வந்து வாங்கிட்டு வந்து சேர்த்துருக்கா. சரி ஓகேம்மா, இந்த உதவியை வந்து உங்களுக்கு செய்ய சொல்லி பொதுவாக நாங்கள் போகிற இடங்களில் கஷ்டப்பட்ட உறவுகளை சந்திக்கிற டைமில் அவங்களுக்குரிய உதவிகளை செய்யுங்கண்டு நம்மளோட புலம்பெயர் உறவுகள், அதாவது இந்த நாட்டிலிருந்து வெளிநாட்டில் இருக்கிற உறவுகள் வந்து எங்கிட்ட கொஞ்சம் காசு அனுப்பியிருந்தவிய. அதில் வந்து 10,000 ரூபாய் எடுத்து தான் நான் உங்களுக்கு உதவிகளை செஞ்சுருக்கேன். அந்த வகையில் இந்த உதவியை செஞ்சது லண்டன் நாட்டில் இருக்கிற குளோரியா தங்கச்சி 7ஆம் மாதம் 27ஆம் தேதி தனது 21வது பிறந்த தினத்தை கொண்டாடி இருக்காங்க. அவங்களோட பிறந்த தினத்தை ஒட்டி அவங்களோட தந்தை வந்து இந்த காசை இப்படி கஷ்டப்பட்ட உறவுகளுக்கு உலருணவு பொருட்களோ அல்லது அவங்களுக்கு வேண்டிய உதவிகளை செய்யுங்கன்னு அனுப்புனவங்க. அதுக்காக வந்து அந்த தங்கச்சிக்கும் வந்து பிறந்த நாள் முடிஞ்சிருந்தாலும் அவங்களுக்கு பிந்திய பிறந்த தின நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். என்ன மாள்றீங்க சொல்லுங்க. இந்த உதவி செஞ்சதுக்கு மிச்ச நன்றி. இந்த பிள்ளைகளுக்கு எனக்கு உதவி செஞ்சதுக்கு கோடி கோடி புண்ணியம். நீங்க எல்லாரும் போடும் டூராட்டுக்கார் நல்லா வாழணும். தெரியாது நீங்க உதவி செஞ்சீங்க. என்னட்டு சொல்றேன். சரி அம்மா, உங்களோட ஆசீர்வாதம் இருந்தாலே போதும் அம்மா. உங்களை போல நிறைய உறவுகள் ஆசீர்வாதத்துக்காகத்தான் அவங்க இந்த உதவிகளை நீங்களும் கஷ்டப்படக்கூடாதுன்றதுக்காக செய்கிறாங்க. அந்த வகையில் நாங்களும் மீண்டும் ஒரு முறை நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். சரி ஓகே, இவங்களை பொறுத்தவரையில் வந்து கொடிய நோய் என்று சொல்லலாம், அதற்குரிய மருந்துகளே இல்லை. அம்மா வந்து அந்த நோயால் பாதிக்கப்பட்டிருக்காங்க. உங்களுக்கு 5 பிள்ளைகள், அதில் ஒரு பிள்ளை திருமணம் செஞ்சுட்டாங்க. 4 பிள்ளைகளையும் அம்மா தான் பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ இவங்களுக்குரிய வாழ்வாதார உதவியாக அம்மா சொல்கிறாங்க, முதல் வந்து ப்ராய்லர் கோழி வந்து இவங்க வளர்த்ததான் இந்த மெயின் ரோட்டில் கடை போட்டிருந்து அந்த கடையில் இவங்க விற்பனை செஞ்சதான். இப்போ வந்து நோய்வாய்ப்பட்டதுக்கு பிறகுதான் அது வந்து விடுபட்டுன்னு சொன்ன. நீங்க எங்க கோழி கூடு கட்டியிருந்த? நீங்க இருக்காங்க இல்ல கோடி கோடி தக்காளியத்தான் தற்காலிகத்தான். அப்ப அப்படியான உதவிகள் செய்யலாம். அல்லது வந்து ஆடு மாடு வாங்கி கொடுத்தா அவங்க வந்து அதை மேய்ச்சி தம்பியும் வந்து இருக்காரு, அதன் மூலம் லாபத்தை பெற்று இந்த குடும்பத்தையும் பார்த்து கொள்வோம். பிள்ளைகள் உதவி செஞ்சாங்கடா, காரணம் அந்த உதவி மட்டும் செஞ்சுட்டாங்கடா. சரியம்மா, அதை வந்து உங்களுக்கு ஒரு என்ன உதவி வேணுமெண்டா எங்களோட உறவுகள்கிட்ட கேட்டுக்கொள்ளுங்க. அதான் என்ன வாழ்வார உதவி, மாசம் மாசம் வருமானம் வந்து இந்த பிள்ளைகள் சாப்பிட்டு படிக்கிற மாதிரி ஒரு உதவி செஞ்சா காரணம். சரி ஓகேம்மா, நிச்சயம் வந்து எங்களோட உறவுகள் கை கொடுப்பாங்கன்னு நாங்களே நம்புகிறோம். அதே மாதிரி தங்கச்சி அடுத்த தரம் வரக்குள்ள நீங்கள் ஸ்கூலுக்கு போயிருக்கணும், கிளாஸுகளுக்கு போகணும். அப்படி போனீங்கன்னா உங்களுக்கும் தம்பி மாருக்கும் உரிய சைக்கிள் உதவிகளுக்கு நாங்களும் கேட்டு பார்ப்போம். அடுத்த தரம் வரக்குள்ள நீங்கள் போயிருந்தா மாத்திரம். சரியா? நிச்சயமாக போகணுமா, நல்லபடியாக படித்து நல்ல பிள்ளையாக இருக்கணும். அம்மாவுக்கு வந்து அம்மாவை நீங்கள் தான் பிறகு பார்த்து கொள்ளணும். ஏன்னாண்டா தம்பியும் வந்து அந்தளவுக்கு இல்லை, அவருக்கு வந்து பலகீனமாக இருக்காரு. இப்போ எல்லாரோட நிலையும் உங்களுக்கு தெரியும். அப்போ எல்லா பொறுப்பையும் வந்து நீங்கள் தான் பார்த்துக்கொள்ளணும். சரியா? சந்தோஷம் தானே அம்மா உங்களுக்கு? நன்றி உங்களுக்கு தெரியும். ஓகேம்மா, எங்களுக்கு உண்மையில சந்தோஷம் உங்களுக்கு உதவி செஞ்சதுக்கு. சரி, அடுத்த கட்ட உதவி கிடைக்கிற டைம்ல நாங்க இங்க வருவோம், போயிட்டு வரோமா அம்மா? இந்த காணொலியில நிறைவு தருணத்துக்கு வந்துட்டேன். இந்த குடும்பத்தை பொறுத்த மட்டும் அக்கா வந்து நோய்வாய்ப்பட்டு இருக்கிறதால அவங்களுக்கு பலத்த வேலைகளும் செய்ய இயலாது. முதல் வந்து பேக்கரிக்கு வேலைக்கு போய்தான் பிள்ளைகளை பார்த்துட்டு இருந்திருக்காங்க. கணவர் கைவிட்டுட்டு போய் 9 வருஷமா இவங்க தான் தன் பிள்ளைகளை கஷ்டப்பட்டு வளர்த்துட்டு வராங்க. இப்படி கஷ்டப்படுற ஒரு சூழ்நிலையிலையும் அவங்களுக்கு வந்து புற்றுநோய் ஏற்பட்டதன் காரணமாக ஆப்ரேஷன் ஒன்று செஞ்சு அதால் பெரிய வேலைகளுக்கு வெளியிடங்களுக்கு போக முடியாத ஒரு சூழ்நிலையில் இருக்காங்க. 4 பிள்ளைகளையும் எப்படி வளர்க்குறேன்னு சொல்லி தெரியாத ஒரு நிலையில் இருக்கக்குள்ள எங்களோட உறவுகள் இவங்களுக்குரிய வாழ்வாதார உதவியாக கோழி, ஆடு, மாடு எதென்றாலும் சரி அக்கா வந்து தம்பிர துணியோட வளர்ப்பாங்களாம். அவங்களுக்கு அதுக்குரிய இடமும் இருக்குது. இந்த இடம் ஃபுல்லாக அவங்களோட இடம் தானா. அப்போ மாட்டு பண்ணை அல்லது கோழி பண்ணை எதென்றாலும் சரி, ஆட்டுக்காலையோ எதென்றாலும் செய்யக்கூடிய ஒரு வசதி வாய்ப்பு இருக்குது. அப்போ அந்த உதவிகளை வந்து செய்ய நினைக்கிற உறவுகள் கீழே தெரிகிற நம்பரை தொடர்பு கொண்டு எங்களூடாக இந்த குடும்பத்துக்குரிய வாழ்வாதார உதவியை செய்து கொடுக்கலாம். அதோட வந்து இந்த பிள்ளைகள படிப்புக்குரிய உதவிகளையும் வந்து செஞ்சு கொடுக்கலாம் என்று சொல்லி கேட்டுக்கொள்கின்றோம். இந்த காணொளி தொடர்பான கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த காணொளியை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது JP Vlog. பாய்.